ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப் சமையல். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே இயங்கிட்டு வர அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த திருக்கோயிலில் ஒரு நிரந்தர தமிழக அரசு வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இது. இதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வீடியோ முழுசாக பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா முழு தகவல்களை நம்ம பார்க்கலாம். இதுக்கு யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th 10th அதுக்கடுத்து இந்த டிப்ளமோ பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அதை பற்றின விவரத்தை டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், அதுக்கடுத்து எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மற்றும் நகர் மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்காக இந்து மதத்தை சார்ந்த தகுதியான நபர்களிடமிருந்து நேர்காணல், அதாவது டைரக்ட் இன்டர்வியூ தான். சரிங்களா? உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மார்க் வச்சு டேரெக்டாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நேர்காணல் மூலம் இந்து சமய அறநிலை சட்ட விதிகளுக்குட்பட்டு பணி நியமனம் செய்ய கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 29/12/2021, அதாவது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் 29 மாலை 5:45 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த கோவிலில் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு தான் வாங்கிக்கணும். சரிங்களா? அது போக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அங்கே அந்த கோவிலில் அதுக்கான விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கீழே கொடுத்துருக்குற அந்த அட்ரஸுக்கு நீங்கள் டிசம்பர் 29 நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பதவியின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சர். சரிங்களா? இதுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டைப்ரைட்டிங் முடித்து அதுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஐயர் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தமிழில் ஐயர் முடித்து இங்கிலீஷில் லோயர் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் லோயர் இருந்து தமிழில் ஐயர் இருந்தால் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஐயர் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கான டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து கணினி இயக்குனர். சரிங்களா? கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அதுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சிஸ்டமில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொழில்நுட்ப இயக்குனர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே நிரந்தர தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தான். சரிங்களா? ஸோ எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து தூய்மை பணியாளர், அதாவது கிளீனிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 10 வேகன்சி இருக்குது. இதுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்றாங்க. சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் 8ஆம் வகுப்பு அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? அது போக தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான விவரத்தை கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரிங்க பாருங்கள், விண்ணப்பதாரர் 1/7/2021 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 35 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும், இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நீங்கள் வாங்கணும் அதுக்கான விவரத்தை இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். திருக்கோயிலில் வழங்கப்படும் விண்ணப்பங்களில் மட்டுமே பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் கோவிலில் தர அப்ளிகேஷனை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஜெராக்ஸ் எடுக்கிறதோ, அதை பார்த்து டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவங்க என்ன அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கீழே கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் தகுதியாக இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 போஸ்ட்டுக்கு கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அது எந்த ஒரு தப்பும் இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து கீழே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: உதவி ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயில், மலைக்கோட்டை, திருச்சி. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டிசம்பர் 29 சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், விண்ணப்ப படிவம் இத்திருக்கோயிலில் அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் வேலை நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோவிலில் நீங்கள் டைரெக்டாக ஒர்க்கிங் டேஸில் போயிட்டு கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இது சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த கோவிலில் அந்த ஆஃபீஸில் இருப்பாங்க.
அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னா 10th மார்க் ஷீட், அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பி தான். சரிங்களா? அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி, ஆதார் கார்டு, இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு தாயுமானசாமி திருக்கோயில், மலைக்கோட்டை, திருச்சி 620-002 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரிங்களா? டிசம்பர் 29ஆம் தேதிக்குள்ளார. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டேரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு டேரெக்டாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதர சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்கும் அந்த கோவிலில். அங்கே வந்து நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் போயிட்டு கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.